ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து ட்ராப் ஆகக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் என்னோடய வியூவில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா புட் டைரெக்ஷனில் மார்க்கெட் நடக்கணும். ஸோ இந்த புட் டைரெக்ஷனில் ஒரு சில நாட்கள் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் புட் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கான ஒரே ஒரு டெசிஷன் வந்து மேக்ஸிமம் வந்து நான் என்னோடய ஓப்பன் ஹை அப்படின்ற ரேஞ்சஸை வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ப்ரீமியம் வந்து ஓப்பன் ஹை வந்து சிமிலர் ப்ரைஸாக இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து இப்போ ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கக்கூடிய ரூ. 25 அப்படின்ற ப்ரீமியம் வந்து எனக்கான மினிமம் டார்கெட் வந்து 60 அப்படின்ற ஜோன் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அடிப்படையில் மேக்ஸிமம் வந்து ₹100 எபோவ் போகும். மினிமம் வந்து 59.95 அப்படின்ற ரேஞ்சை வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் அப்படின்றது என்னோடய வியூ. ஓகேங்களா? எதுக்காக வந்து நான் இந்த ஓப்பன் ஐ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இந்த பெண்டிங் ஆர்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துல செல்லிங்கை ப்ரெஷர் பண்ணி செல் பண்ணியிருப்பாங்க. திரும்ப அதுக்கான பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இது சின்ன டாபிக் கிடையாது, கொஞ்சம் பெரிய டாபிக். ஓகேங்களா? நான் சிம்பிளாக இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி இப்போது தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸில் நான் வந்து ₹25 நான் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? என்ன பண்ணுறேன், பை பண்ணுறேன். பை வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஃபண்ட் கிடையாது. நான் வந்து ஒரு பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் இதை போடுறேன். ஓகேங்களா? நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ராப் ஆகும் மார்க்கெட்டில் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இந்த ட்ரேடை நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு மினிமம் வந்து ஒரு ₹4000 வந்து எனக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ ₹4000 நான் இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து அது ரிஜெக்டட் ஆர்டராக ப்ளேஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நான் ₹25 இந்த ப்ரீமியம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் பதிவிடுறேன். அதோட அதுக்கான ரீசன்ஸ் என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த இடத்துல நான் பை பண்ணேன், அதே மாதிரி ஏன் இந்த இடத்துல இந்த டார்கெட்ஸ் வந்துச்சுன்றது சில எக்ஸாம்பிள்ஸோடு நான் இந்த பதிவை நான் முழுமையாக போவேன். ஓகேங்களா? ஸோ நான் காலையில் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீமியம் வந்து ₹25 எதை நோக்கி போகுது அப்படின்னா 59.95 நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருந்தது. ஸோ நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னா, நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வந்துட்டு கால்ஸ்க்கோ அந்த விஷயங்களுக்காக நான் இதை பதிவிடல. சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டைரக்ஷன் வந்து மார்க்கெட் எங்கே போகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு ஃபேவராக வந்து என்ட்ரிஸை போட்டோம் அப்படின்னா பெட்டர். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெசிஷன்ஸ் மாற உங்களோட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ப்ராப்பர் ரூலோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இது வந்து உங்களை சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில தவறுகள் செஞ்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனை நோக்கி போகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா பெட்டர். ஓகேங்களா? ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து மேலே போகுதுன்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுது. எனக்கு கன்ஃபார்ம் பண்ணது இந்த ரேஞ்சில். எனக்கான பை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் நான் பை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கிடையாது. சரியாக சொன்னோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12:20 நான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ 12:20 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கான பாட்டம் ப்ரைஸ் வந்து 12:20 சரியாக வந்து ₹9 கிட்ட இந்த ட்ரேட் வந்து கிடச்சிது. இப்போ ₹9 அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் டார்கெட் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 59 அப்படின்னும்போது 60. ஸோ 6 டைம்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ காலைல வாங்கின 25 ப்ளஸ் வந்து கீழே வாங்கக்கூடிய 10 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட ₹12 ஆவரேஜ் ப்ரைஸு. ஸோ ஓவராலாக 4 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த ப்ரைஸ்லேருந்து ப்ரீமியம் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து எந்த திசையை நோக்கி போகுதுன்றதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். சரிங்களா? மார்க்கெட்டை புதுசாக பார்க்குறவங்க அக்ரெசிவாக போய்ட்டு எக்ஸ்பைரியில் போய் மாட்டிடாதீங்க. கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.